மாறிய பூதம், நீ மாறிய பூதம். கலக்கிற மச்சி. என்ன உனக்குள்ள அடைச்ச தாத்தா நான் இல்லாம என் வீட்டுல பதில் சொல்ல அவஸ்தைப்படுவார்னு நினைச்சேன். ஆனா அவரு கொஞ்சம் கூட பாசம் இல்லாம என்ன போல ஒரு டூப்ளிகேட்டை உருவாக்கி அவன் கூட விளையாடிட்டு இருக்காரு. அவனை என்னால அழிக்க முடியல. அவனுக்குள்ள அவ்வளவு பெரிய சக்தி இருக்கா இல்ல தாத்தா அந்த சக்தி அவனுக்கு கொடுத்திருக்காரான்னு எனக்கு எதுவுமே புரியல. எனக்காக உருக வேண்டிய தாத்தா அந்த டூப்ளிகேட் மூசாவுக்காக என்னையே அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் மறுபடியும் தர்மமே வெல்லும். நீ உங்க பாட்டி அப்பா அம்மா இவங்களை சந்திச்சு உங்க தாத்தாவோட வேஷத்தை களைச்சிடு. அது கோலத்தனம். முள்ளாலதான் எடுக்கணும். டூப்ளிகேட் மூசாவுக்கு தன் சக்தியால பாதுகாப்பு கொடுக்கிற தாத்தாவுக்கு ஏன் சக்தியால தான் பதிலடி கொடுக்கணும். அப்போ நீ யுத்தத்துக்கு தயாராயிட்ட. யுத்தம் எப்பவோ தொடங்கியாச்சு. வெற்றி தோல்வியதான் நிர்ணயிக்கணும். உனக்கு கருணை இருந்தா எனக்கு உதவி பண்ணு. நான் அந்த மூசாவை அழிச்சே ஆகணும். அது அவ்வளவு சுலபம் இல்ல மூசா. ஏன்னா அந்த டூப்ளிகேட்டை உருவாக்குனதும் சக்தி வாய்ந்த அலாவுதீன் தான். நேருக்கு நேர் மோதாம தந்திரத்தாலும் சூழ்ச்சியாலும் தான் ஜெயிக்க முடியும். அவர் பண்ண சூழ்ச்சியை முறியடிக்க நானும் சூழ்ச்சி பண்ண தயார். ஒரிஜினல் நான் உயிரோட இருக்கும் போது டூப்ளிகேட் மூசாவை உருவாக்குனது தப்புன்னு அவர் என்னோட கால்ல வந்து விழுகணும். அதுக்கு அந்த மூசா யாரு, அவனோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்படி? நான் அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன், அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நான் இருக்கேன் பாஸ். வேவு பாக்குறதுல நான் கில்லாடி. வீட்டுக்குள்ள புகுந்து உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். ஆக்குறது அழிக்கிறது மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. ஏன் அதை நீயே செஞ்சிட வேண்டியதானே? சேச்சே, தலை இருக்கும் போதே வால் ஆடக்கூடாது. எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டா அப்புறம் உங்களுக்கு மதிப்பு இருக்காது. அதனாலதான் நான் அடக்கி வாசிக்கிறேன். உன்னோட சக்தி என்னன்னு எனக்கு தெரியும். நான் சொல்ற வேலையை மட்டும் செய். என்னோட தாத்தா கிட்ட நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். நீ அங்க போய் அவனை ஃபாலோ பண்ணி அந்த வீட்ல என்னென்ன நடக்குதுன்னு என்கிட்ட வந்து சொல்லு. எஸ் பாஸ். இந்த நிமிஷத்துல இருந்து நான் சாதாரண மச்சி இல்ல, மச்சி ஜேம்ஸ் பாண்ட் 007. விடை கொடுங்கள், சென்று வென்று வருகிறேன். ஆல் தி பெஸ்ட். Thank you. பில்லா ரங்கா, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ். இதுல எப்படியாவது உங்க திறமையை ப்ரூவ் பண்ணி ஆகணும். நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த வசிய மருந்து எப்படியாவது கோதண்டத்துக்கு கொடுத்துருங்க. இதுல 4 வசிய மருந்து வச்சிருக்கேன். அதுல 1 கொடுத்தா கூட போதும். மிச்சம் இருக்கிறத என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு எதுக்கே அது? காயத்ரிக்கு. இன்னும் உன் சபல பத்தி நீ மாத்திக்க மாட்டியா? அது எங்க பரம்பரை சொத்து. இரு உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் உன் பொண்டாட்டிக்கிட்ட வச்சு வச்சிடறேன். நான் என்ன பொண்டாட்டிக்கு பயந்தவன் நினைச்சியா? என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவோ. என் பேச்ச தட்ட மாட்டான். நான் நில்லுன்னா நிப்பா, உட்காருனா உட்காருவா. சார், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். அந்த பத்தினி தெய்வத்தை நான் பார்க்கணுமே. முடியாதே. ஏன்? இது மாதிரிதான் ஒரு நாள் கோவத்துல ஓடி போனேன், ஓடி போயிட்டா. நீங்க ஏன் காயத்ரி பின்னாடி அலையறீங்கன்னு இப்பதான் தெரியுது. அடடடடா, உங்க பொண்டாட்டி பிரச்சனை விடுங்க, முதல்ல நம்ம பிரச்சனைக்கு வாங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த வசிய மருந்த கோதண்டம் சாப்பிட்டாகணும். அது முடியாம போயிடுச்சுன்னா நாளைக்குள்ள சாப்பிடணும். ஆமா, யோ, இந்த வசிய மருந்து எப்படியா கோதண்டத்துக்கு கொடுக்கறது? குட் கொஸ்டின். ஆன்சர் சொல்லு. நீங்க 2 பேரும் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுக்கிட்டு முதல்ல கோதண்டத்தை போய் பாருங்க. ஏன்? அதுக்கு எதுக்கு இவங்க வேஷம் போடணும்? இப்பவே அப்படித்தானே இருக்காங்க. ஏய், உன் திருவாயை கொஞ்சம் மூடுறியா? அப்ப நீங்களா சொல்லுங்க. கோயில் பிரசாதம் சொல்லி இந்த உருண்டையை அவனுக்கு கொடுத்துருங்க. எந்த கோயில்ல கமர்கட் மாதிரி பிரசாதம் தராங்க? நாங்க அப்படியா கொடுத்துருவோம். சக்கரை பொங்கல்ல மிக்ஸ் பண்ணில கொடுத்துருவோம். சபாஷ், குட் ஐடியா. எங்க தலை மூளையே தனி. இந்த வேலையை மட்டும் நீங்க ஒழுங்கா செஞ்சுட்டா இந்த ஏரியாவுல நம்மள அசைக்க யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு குண்டாயிடுவோன்றியா? ஏய், உன் டார்ச்சர் தாங்க முடியலடா. ஏன் ஜானி தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? வாழ்க்கைன்னா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இத நான் சொல்ல, என் தாத்தாவுடைய சித்தப்பா பூதப்பாண்டி இருக்காரே. என்னடா இது மாயமா மறைச்சிட்டானுங்க?
வர வர ஒரு பையன் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். நீ இருக்கியா? உனக்கு என் பேச்ச கேட்டா பயமா இல்ல? நான் ஏன் ஓம் பேச்செல்லாம் கேட்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? இதை கேட்கணும்னு என் தலையெழுத்து. இன்னும் 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, இருந்து டீல முடிச்சிட்டு வா ரஞ்சிதோ. இங்க நான் பாத்துக்கிறேன். ஓகே மம்மி, எங்க காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எஸ்கர்ஷன் போறாங்கன்னு. நோ, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியல. இந்த ஒரு தடவை மட்டும் மம்மி ப்ளீஸ். முடியாது. நீங்க எப்பவும் ஏன் கண் பார்வையில தான் இருக்கணும். உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டா அப்புறம் உங்க புருஷனோட எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க. ஐ டோன்ட் கேர். ஆமா, இன்னும் படிப்பே முடியல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரமா? பெரியவங்க பேசினா எதிர்த்து பேசக்கூடாது. உள்ள போங்க. பாஸ், வீடு வந்தாச்சு. சிம்மன், நரசிம்மன். நாளைக்கு உங்களை பாக்குறேன் கண்டிப்பா. மம்மி, நாங்க காலேஜுக்கு போயிட்டு வரோம் மம்மி. சரி, போயிட்டு வாங்க. நீயா எங்க வந்த? சிம்மன், நரசிம்மன், உன்னோட பெரியம்மா மகன். என்ன பார்த்தா எங்க வந்தேன்னு கேக்குற? இந்த சொந்த பந்தெல்லாம் விட்டு போய் ரொம்ப நாளாச்சு. அதை ரினியூ பண்ணத்தான் வந்திருக்கேன். இவளுங்க தான் உங்க பொண்ணுங்களா? பார்க்கறதுக்கு லட்சணமா அழகா இருக்காங்க. ஏய், வந்த விஷயத்த சொல்றா. சொல்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். 60ஆம் கல்யாணமா? நான்சென்ஸ். எனக்கு வயசு 55. அப்ப 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க. என் முதல் கல்யாணமே இப்பதான் நடக்க போகுது. எதுக்கு மாமா இவ்வளவு வயசுக்கு மேல விபரீத ஆசை? பொண்ணு பாத்துட்டீங்களா மாமா? பார்த்தாச்சு. இப்பதான் பார்த்தேன். கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னோட பர்சனல் ஜோசியர், நீங்க உடனே ஒரு கல்யாணம், நோ 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 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டா 100 வயசு வாழ்வீங்கன்னு சொன்னாரு. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி பெருசு, ஆனாலும் உனக்கு ரொம்ப கொழுப்பு. சீதா, இங்க பாரு நரசிம்மா, உன் சொந்த கதை சோக கதையை கேட்க எனக்கு நேரம் இல்ல. வந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லு. உன் 2 பொண்ணுங்களையும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நரசிம்மா, கத்தாத பாய்ஸ். ஐயோ, இந்த நிமிஷத்திலிருந்து நீங்க எல்லாரும் ஹவுஸ் அரெஸ்ட். நான் நினைச்சபடி கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா உங்க 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு நான் பாம்பே போயிடுவேன். நீ வேணும்னா கூட வந்து தங்கிக்கலாம். என்னடா சொன்ன? என் பலம் தெரியாம பேசாத. மரியாதையா திரும்பி பாம்பேக்கு போயிடு. இங்க நான் தான் வில்லன், நான் தான் மிரட்டுவேன். நீ மிரட்டக்கூடாது. டேய், இப்பதான் எனக்கே ஞாபகம் வருது. என்ன மரியாதை குறைவா யார் பேசினாலும் சரி, என் ஆளுங்களுக்கு பிடிக்காது. நான் வேணான்னு சொன்னாலும் கூட சுட்டுடுவாங்க. டேய், போன் வேற கட் பண்ணுங்கடா. என் தங்கச்சியும் உங்க எஜமானிங்களையும் பத்திரமா பாத்துக்குங்கடா. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். இங்க பாத்ரூம் எங்க இருக்கு?
சொல்ல மாட்டீங்களா? நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். அதான் சிம்மன், நரசிம்மன். என்ன மம்மி? சகல 2 நாளாவே மனசு சரியில்லை. கோட்டர் அடிச்சா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. அதே அவஸ்தை தான் எனக்கும். இந்த லவ் ஃபீலிங் வந்துட்டாவே வாழ்க்கையில எல்லாமே கசப்பா தான் தெரியும் போல் இருக்குது. நம்ம ஆளுங்க எங்க இருக்காளுன்னு தெரியல, அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. டோன்ட் வரி சகல, நம்ம ஆளுங்களும் நம்மள மாதிரியே தான். அவங்களாலதான் மத்தவங்களுக்கு ப்ராப்ளம் வருமே தவிர அவங்களுக்கு யாருமே ப்ராப்ளம் தர முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் மட்டும் இன்னைக்கு அவளுகளை பார்க்கலன்னா அவளை வீட்டுல போய் பார்ப்பேன். குர்கா உள்ள விட மாட்டான், தெரிஞ்சுக்க. அந்த குர்காவை சமாளிச்சு அவங்க வீட்டுக்குள்ள போக வேண்டியது என் பொறுப்பு. நாளைக்கு நம்ம போறோம். ஓகே. ஆஹா, அவனுங்களே தான். தோ வரேன். சார், என்ன பின்னாடி குழந்தை சத்தம் கேக்குது? இது குழந்தை சத்தம் இல்ல, குழவி சத்தம் மாதிரி இருக்கு. இந்த குழவியா? நான் தான் சார் கூப்பிட்டேன். என்ன விஷயம்? ஏங்க, அன்னைக்கு போனீங்களே, வாங்குனீங்களா இல்லையான்னு வந்து சொல்ல வேணாமா? கரெக்ட், இது நியாயம்தான். நமக்குள்ள என்ன அக்ரிமெண்ட்? வாங்குறதுல 50% உங்களுக்கு, 50% எனக்கு, அதானே? அதேதான். அது தெரிஞ்சிருந்தோம் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? இது நியாயமா சார்? நியாயமே இல்ல. சகல, என்ன அவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டாமா? ஐயோ, கொடுக்காம என்ன, போட்டுருவோம். ரெடி, ஸ்டார்ட். எதுக்குயா என்ன அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சனா? வாங்குனதுல பாதி நீ தானே கேட்ட, உங்க ஒப்பனா கேட்டான், அதனாலதான் ஒன்னு அடிச்சோம். ஆடா பரதேசி, போலீஸ்கிட்ட கூட நாங்க இந்த அளவுக்கு அடி வாங்கினது இல்லடா. இப்ப எல்லாம் வாடகைன்ற பேச்ச கேட்டாலே எரிச்சலா இருக்குது. இந்த பார், இதுக்கப்புறம் இந்த மூஞ்சி எங்கேயாவது பார்த்தேன் கொலை பண்ணிருவேன். ஓடு. இப்ப இவன் என்ன சொன்னா நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? நான் உன்னை ஓடத்தான் சொன்னேன், ஓட்டிட்டு போக சொல்லல. இது ஏன் சைக்கிளுங்க? இன்னையில இருந்து இது எங்க வண்டி. 10 ரூபா கொடுத்து நாங்க 2 பேரும் இந்த வண்டியை வாங்கிட்டோம். இது அநியாயமா இல்ல? ரொம்ப பேசுன, அநியாயத்துக்கு என்கிட்ட அடி வாங்கிரும். ஓடி போயிரு. ஓடா. ஓ, வெட்டி வச்சு ஓடா. சகல, இப்ப சைக்கிள் எடுத்து நம்ம எங்க போறோம்? சைக்கிள் கிடைக்குதா? காத்தடிக்கவா? சீச்சி, வந்த வழிக்கு வித்துருவோம். ஐயா வந்துருவாருங்க. வந்த உடனே கண்டிப்பா சொல்லிடுறேன். அது இன்னும் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து வரல சார். வந்த உடனே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வச்சுட்டுமா? திருப்பதி பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தா. யோ, இதுனா பஜனை படமா? இது போலீஸ் ஸ்டேஷன். எங்களுக்கு தெரியாதா? எத்தனை தடவை வந்திருக்கிறோம். எங்களை நல்லா பாருங்க. இங்க இங்க. அடடே, நம்ம பில்லா ரங்கா. என்னங்கடா வேஷம் இது? வேஷம் இல்ல, நிஜம். இவ்வளவு நாள் போட்டோமே, அதான் வேஷம். ஆமா, இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இல்ல. ஏன், என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, சாருக்கு பிரசாதம் கொடுக்கலாம்னு வந்து. எங்க கிட்ட கொடுக்க கூடாதா? வசிய மருந்து உங்ககிட்ட கொடுத்து என்ன பிரயோஜனம்? வசியம் நான் சொன்னேன். ஐ அம் வெரி சாரி. விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். வாயிலே போடுவேன். தெரியாம செஞ்சானா தெரியாம. நீ செஞ்ச காரியத்துக்கு தோலை உரிக்கணும். பொய்யா பேசுற? என்ன சார் பண்ணாம? இவன் ரோட்ல வசிய மருந்து லேகிய வைக்கிறேன். எவ்வளவு பேர் வாங்கி ஏமாந்து போறாங்க தெரியுமா? கனகவேலு, இவனை உள்ள தள்ளியா, நான் அப்புறம் வந்து கவனிக்கிறேன். கூட்டு போங்க. நீங்க? நான் தான் சார் ரங்கா. நான் தான் சார் பில்ல. தெரியும்டா, கேடி பசங்க தானே. நாங்க முன்ன மாதிரி இல்ல சார், இப்ப திருந்திட்டோம். பார்த்தா ஒரு மாதிரி அப்படிதான் தெரியுது. நெத்தியில நாமம், காவி வேஷ்டி துண்டு, காதுல பூ. சாதாரண கேடிகளா இருந்தவங்க பக்த கேடிகளா இருக்கிறீங்க. நாராயண நாராயண, அபச்சாரம் அபச்சாரம். இரியா பக்த கோடிகளா இருக்கிறீங்கன்னு சொல்ல வந்தேன். கரெக்ட் சார். திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம், உங்களுக்கு பிரசாதம் கொண்டாந்துருக்கோம். பெருமாளே பெருமாளே, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. இந்தாங்க சார். யோ, என்னையா திருப்பதி போயிட்டு வந்தா லட்ட பிரசாதமா கொண்டு வருவாங்க, இது என்ன கமர்கட்டு? கரெக்ட் கொஸ்டின். ஏய் சார், விஷயம் தெரிஞ்சுதான் நான் கேக்குறாரு. இத நாங்க எதுக்கு கொண்டு வந்தோம்? நான் சொல்றேன். பேச வந்தானு ஏன் தடுக்கிற? நானும் பேசலான்னு தான். அதுல பாருங்க சார், திருப்பதி போயிட்டு வந்த உடனே உங்களை போல 4 நல்லவங்களுக்கு கமர்கட் கொடுக்கறதா ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டோம். அதுதான் இது. என்னங்கய்யா, காதுல நீங்க பூ சுத்தி இருக்கிறது பத்தாதுன்னு என் காதுலயும் பூ சுத்த பாக்குறீங்களா? சார், அப்படிலாம் சொல்லி எங்களை இன்சல்ட் பண்ணாதீங்க சார். சார், எனக்கு ரொம்ப அழுகையா வரும் சார். பிரசாதத்தை எடுத்துக்கங்க சார், அப்பதான் எங்களுக்கு நிம்மதி.
என் பெருமாள் பேரை சொல்லி கேட்கறதுனால எடுத்துக்கிறேன். கையே நடுங்குது. அது திருப்பதியில குளிரு. திருப்பதியில குளிர்னா இங்க நடுங்குமா? அது அவர் பாடி கொஞ்சம் லேட்டா தான் ரியாக்ட் பண்ணும். நேத்து குளிர் அடிச்சா இன்னைக்கு தான் நடுங்கும். ஆமா சார், இன்னைக்கு வெயில் அடிச்சா நாளைக்கு வேர்க்கும் சார். அடிச்சேன்னா நாளைக்கு தானே வலிக்கும். அடிக்கா எடுத்துக்கங்க. நாராயணா சார் சார் உங்களை டிஐஜி ஃபோன் பண்ண சொன்னார் சார். ஏயா இத முதல்ல சொல்றது இல்லையா? ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம், நான் இன்ஸ்பெக்டர் கோதண்டராமன் பேசுறேன். டிஐஜி ஆபீஸ்க்கு கனெக்ஷன் கொடுங்க. அந்த கேப்ல பிரசாதம் சாப்பிடுங்க சார். ஐயோ டிஐஜி ஆபீஸ்யா சார்? அங்கே இருந்து வாங்கி வந்திருக்கேன் சார். யோ சும்மா இருங்க. பெருமாள் பிரசாதம் சார். சும்மா இருக்கீங்களா? ஐயா ஐயா கூப்பிட்டீங்களா? ஐயோ ஐயோ ஐயா ஒண்ணு இல்லைங்கய்யா, இங்க சும்மா ஐயா. ஐயா ரைட்யா. அப்போ ரெண்டு பேரும் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடலாங்களா? இது வேற என்கவுண்டர். அப்ப பிரசாதம் சாப்பிடுங்க சார். அப்படிங்களா ஐயா? சரிங்க ஐயா, அப்ப என்கவுண்டர்ல போட்டே தள்ளுங்களா? போடலாம் ஐயா. சரிங்க ஐயா. ஐயா ரைட்யா. சார் பிரசாதம் சாப்பிடுங்க. நாராயணா சார். ஐயோ என்னையா இது? சார் செக் பவுன்ஸ் கேஸ் ஒரு சைன் பண்ணீங்கன்னா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். இந்த அப்படி யோ இப்போ என்ன அவசரம்? அந்த கையெழுத்து அப்புறமா வாங்கி தொலைச்சாதான் என்ன? ரங்க ரங்கடா, இந்த கையெழுத்து மட்டும் போட்டுறாங்க. சீக்கிரம். என்ன இவன் என்ன மிரட்டுறான்? நானும் மிரண்டுட்டேன். டேய் இங்க நான் இன்ஸ்பெக்டரா இல்ல நீ இன்ஸ்பெக்டரா? நீங்க தான். சும்மா இரண்டா. ஓகே சார். நீங்க எங்க நிக்கிறீங்க? பிரசாதம் சார். அது ராசி இல்ல, இதை எடுத்துக்கோங்க. பெருமாளே என்ன சார் ஆச்சு? என்னையாது? பிரசாதத்தை சாப்பிட்டது நானு, ஆனா வயிற்றுக்குள்ள யாரோ உட்கார்ந்து இருந்து அவன் சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டா மாதிரி இருக்குதே. அது ஏன் இப்படி சொல்றேன்னா, ஏப்பம் என் டைமிங்லயே வரல. சரி சரி, நீங்க நிக்கிறீங்க, கிளம்புங்க போங்க. எனக்கு முக்கியமான வேலைலாம் இருக்குது, ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும். இன்ஸ்பெக்டர் கோதண்டா. கோவிந்தா கோவிந்தா. இன்ஸ்பெக்டர் பேருக்கு கோவிந்தாவா? எப்படியோ என் பகவான் பேரை சொன்னா சரி.